ஒய்ஃபும் ஒரு கழுதை கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் அவங்கள பார்த்துட்டு சொல்றாங்க, பைத்தியக்காரனுங்க, கழுதை இருக்கும்பொழுது இவங்க போய் நடந்து போயிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு. சரின்னு 2 பேர் கழுதை மேல உட்காந்துக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவங்கள இன்னும் 2 பேர் பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த கழுதை பாவம் எவ்வளவு கஷ்டப்படுது பாரு, இது 2 மேலே ஏறி உட்காந்து போகுது அப்படின்னு. சரின்னு அவங்க ஹஸ்பண்ட் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு, ஒய்ஃப கழுதை மேல வச்சு கூட்டிட்டு போறாரு. அப்ப இன்னும் 2 பேர் அதை பார்த்துட்டு சொல்றாங்க, ஒரு ஹஸ்பண்ட் தானே குடும்ப தலைவனா இருக்கணும், அவன் அந்த அம்மா மேல உட்கார வச்சு கிறுக்க மாதிரி நடந்து போறான் பாரு அப்படின்னு. இவர் சரி இவர் மேல ஏறி உட்காந்து ஒரு ஒய்ஃபை இறங்கி நடக்க சொல்றாரு. இப்படியே கொஞ்சம் தூரம் போறாங்க. இன்னும் 2 பேரும் அவங்கள பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த அம்மா பாவம் எப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு போறான் பாரு, ரொம்ப மோசமான மனுஷனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு. சரின்னு கடைசியா அந்த ஹஸ்பண்டும் கீழே இறங்கி 2 பேருமா சேர்ந்து கழுதையை கையில தூக்கிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் சொல்றாங்க, பைத்தியக்காரனுங்க, கழுதையை எப்படி யூஸ் பண்ணுவோம் தெரியாம தூக்கிட்டு நடந்து போறானுங்க பாரு அப்படின்னு. இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ணீங்கனாலும் உங்களை குறை சொல்றதுக்கு 2 பேர் இருந்துகிட்டே தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்க மனசுப்படி நீங்க செஞ்சு வாழுங்க. அந்த 2 பேரை எப்பவுமே கண்டுக்காதீங்க.